அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கினுடைய பொறுப்பாளர் முனைவர் பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் தொல்காப்பியத்தை பற்றி எந்த கருத்தை கொண்டிருந்தார்கள்? தங்களது பார்வை. அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியாருடைய இலக்கிய அணுகுமுறை குறித்து பெரிய அளவில் விவாதிக்கப்படவில்லை என்கிற சூழலில் பெரியாருடைய அந்த கண்ணோட்டத்தை, இலக்கிய கண்ணோட்டத்தை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். பெரியாரிய நோக்கில் பாரதியார் என்று கடந்த காணொளியில் பேசினோம். அதற்கு பிறகு பாரதிதாசன் என்கிற உயிர்கவிஞன் பெரியாரிய நோக்கில இரண்டாவது காணொளி பேசினோம். தற்போது அதிகமாக பெரியாருடைய இலக்கிய கண்ணோட்டத்தில் விவாதிக்கப்படாத தொல்காப்பியம் குறித்து பேசலாம் என்றுதான் இந்த பேச்சை நாம் இங்க அமைத்திருக்கிறோம். பெரியாருக்கு என்ன தெரியும் என்று பலரும் பேசுகிறார்கள். ஆனால் பெரியார் எல்லா இலக்கியங்களையும் படித்திருக்கிறார். அதிகமான இலக்கியங்களை படித்தவர் ஐயா அவர்கள். அதற்கு ஏராளமான சான்றுகளை அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் நாம் பார்க்க முடியும். ஆனால் தொல்காப்பியம் குறித்து ஐயா பேசியது ரொம்ப அடிப்படையானது, மிக முக்கியமானது. தொல்காப்பியம் பற்றி அவர் பேசியிருக்கிறாரா என்று கூட பலரும் கேட்கலாம். ஐயா அவர்கள், தந்தை பெரியார் தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் ஒப்பிட்டு ஒரு குறிப்பு சொல்றாரு. உயர்திணை என்பது மக்கள் சுட்டே என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். ஆனால் நன்னூல் என்கிற இலக்கண நூல் மக்கள், தேவர், நரகர், உயர்திணையே என்று நன்னூல் சொல்லுகிறது. மக்களை உயர்திணையாக தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. மக்கள், தேவர், நரகர் என்று வருகிறது. அதுல இந்த தேவர்ங்கிற சொல்லு எப்படி வந்தது? மக்கள் மட்டுமே இருந்த தொல்காப்பியத்திலிருந்து இந்த தேவர் என்கிற ஒருவன் எங்கிருந்து வந்தான்? அவனுடைய தோற்றம் என்ன? எப்படி அவன் இலக்கியத்திற்குள்ள வந்தான் என்று ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி யாராவது சிந்தித்திருக்கிறார்களா என்றும் ஐயா அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். ஒரு மக்களை பற்றி வருகிற ஒரு இலக்கண நூலுக்கு பிறகு நன்னூல் போன்ற நூல்களை தேவர் என்று சொல்லுகிற ஒரு புனைவு, ஒரு கடவுள், ஒரு தேவலோகத்தில் இருக்கிற ஒருவர் அப்படின்னு வரும்போது ஐயா அவர்கள் அதை கேள்வி கேட்கிறார். இப்படி தொல்காப்பியம் குறித்து ஐயா அவர்கள் தொடர்ந்து பேசுறாங்க. 1/8/68 விடுதலையில ஐயா அவர்கள் தொடர்ந்து தொல்காப்பியம் பற்றி பேசுகிறார். அப்படி பேசும்போது எல்லாரும் தொல்காப்பியம் தமிழனுடைய முதல் நூல், முறை நூல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த தொல்காப்பியத்துல ஐயா அவர்கள் ஒரு 3 நுட்பாக்களை எடுத்து, சூத்திரங்களை எடுத்து அவர் பேசுகிறார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்கிற ஒரு நூற்பாவை ஐயா அவர்கள் பேசுறாங்க. ஐயா தொல்காப்பிய நூற்பாவை விமர்சித்து அல்லது விவரித்து பேசுவது என்பது, ஐயா அவர்கள் பெண்ணுரிமை சார்ந்து பேசும்போதும் இந்த தமிழ் புலவர்கள், இந்த பழமையை கட்டி காக்கிற தமிழ் புலவர்களை விமர்சிக்கும் போதுதான் இந்த நூற்பாக்களை எல்லாம் வைத்து பேசுகிறார். ஐயா அவர்கள் வெறும் இலக்கிய திறனாய்வாளர் அல்ல. மக்கள் பிரச்சனையை பேசும்போதுதான் இதெல்லாம் வச்சு அவர் கேள்விய எழுப்புகிறார். இப்படி பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தொல்காப்பிய நுட்பாவை பேசும்போது இந்த ஐயர் யாத்தனர், அதாவது ஒரு காலத்தில் சமூகத்துல களவு வாழ்க்கை என்று இருந்திருக்கிறது. ஆணும் பெண்ணும்
இணைந்து அவர்கள் பழகலாம், காதலிக்கலாம். அதற்கு பிறகு சமூகத்தில பெற்றோர்கள் நிச்சயிக்கிற ஒரு திருமண முறை, குறிப்பாக ஒரு சாட்சி வைத்து திருமணம் செய்வது. சமூகத்துல மிகப்பெரிய குற்றங்களும் பிழைகளும் ஏற்பட தொடங்கிய பிறகு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை சூழல்ல ஒரு சாட்சி வைப்பது என்கிற பொருள். அப்படி ஒரு பொய்யும் வலுவும் தோன்றிய பிறகுதான் ஒருவரை வச்சு கல்யாணம் செய்யறாங்க அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஐயர் யாத்தனர் கரணம் என்ப, இந்த ஐயர்ங்கிறவர் தான் இதை வகுக்கிறார் அப்படின்னு வருகிற அந்த சொல்லாட்சியை ஐயா அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். தந்தை பெரியார் ஒரு 20ஆம் நூற்றாண்டு மனிதர். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கும் செல்வாக்கு செலுத்துகிற திருமண முறை என்பது என்னவென்றால் பார்ப்பானை வைத்து செய்து கொள்ளுகிற திருமண முறை இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப ஐயா அவர்கள் அந்த நூற்பாவை சந்தேகிக்கிறார். அது அந்த ஐயர் என்கிற ஒருவர் தலைமையில தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு வர்ற அந்த நூற்பாவை அப்படி சந்தேகப்படுறார். அப்படி சந்தேகப்பட்டவுடன் அப்படி ஒரு டவுட் ஐயாவுக்கு வந்த பிறகு இல்ல அது ஐயர் யாத்தனர் கரணம் என்பது ஐயர்னு நம்ம சொல்ல தேவையில்ல, அது தலைவர் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஐயா அவர்கள் சரி ஐயர் தான் திருமணத்துக்கு தலைமை ஏற்கிறாரு, அது ஐயர்னு அதுல இருக்குது, நான் அது ஐயர்னு தான் சொல்றேன், பாப்பான்னு சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க ஏற்காம தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி இருக்கட்டும், சரி அது அப்படி இருக்குல்ல. ஐயா அவர்கள் வேறொரு நூற்பாவை காட்டி இது ஏன் இப்படி ஒரு நூற்பா வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறார். என்ன நூற்பான்னா, மேலோர் மூவருக்கும் உணர்ந்த கரணங்கள் கீழோருக்கான காலமும் உண்டே. இந்த நூற்பா என்ன சொல்லுது? இந்த நூற்பா இத பெரியார் ஐயா இப்படி ரீட் பண்றாரு, எப்படி வாசிக்கிறார்னா, இந்த மேலோர் மூவர் மேலடுக்கில் இருப்பவர்கள் இவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திருமண சடங்குகள் சம்பிரதாயங்கள் பிறகு கீழ் சாதிக்கும் வருகிறது, கீழடுக்குக்கும் வருகிறது அப்படின்னு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? இந்த நூற்பா காமித்து ஐயா அவர்கள் கேட்கிறார். அது ஐயர் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான் அப்படின்னு நான் அதை சந்தேகப்பட்டு ஐயர்ங்கிறத ஐயர்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இல்ல அது ஒரு தலைவர், அது ஒரு பெரியவர்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் இந்த நூற்பால மேலடுக்கு கீழடுக்குன்னு இருக்கு என்று ஐயா அவர்கள் அதை கேட்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு நூற்பாவையும் பெரியார் ஐயா அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. மறையோர் தேயத்து அன்றல் 8 நூல் என்கிற ஒரு நூற்பாவை ஐயா காட்டி கேட்கிறாங்க. இந்த மறையோர் தேயம்னு சொல்றோம்ல, அது ஐயா அவர்கள் பார்ப்பன தேசம். இந்த பார்ப்பன தேசத்துல நடக்கிற மன்றல் 8 நூல்னா 8 வகையான திருமண முறை. இந்த 8 வகையான திருமண முறையில ஒண்ணுதான் இந்த தமிழர் திருமண முறை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிற மறையோர் தேயத்து மன்றல் 8 நூல் அப்படின்னு சொல்ற நூற்பாவையும் ஐயா காட்டி, அப்ப பார்ப்பான் செய்கிற பார்ப்பான் தேசத்தில் நடக்கிற 8 திருமணத்துக்குள்ள நடக்கிற ஒரு திருமணத்துக்கு இணையானது அப்படின்னு காட்டினா, அப்ப தமிழருக்கென்று திருமண முறை இல்லையா? அப்ப ஐயா சொல்றாங்க, ஐயர் யாத்தனர் கரணம் என்ப ஐயர் ஏற்பாட்டின்படி பாப்பா ஏற்பாட்டின்படி நடக்கிற திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணுமாக அவர்கள் இருவரும் காதலித்து அவர்கள் மேற்கொள்ளுகிற அந்த முறை இருக்கு இல்லையா, அதை பெரியார் காண்பித்து அதை ஆதரிக்கிறார். ஐயா அவர்கள் ஒரு 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 திருமணம் என்பது அது திருமணம் செய்து கொள்கிற மணமகன் மணமகள் கணவன் மனைவி என்கிற இருவருடைய பொறுப்பு, இருவருடைய இறையாண்மையை தான் ஐயா அவர்கள் ஆதரித்து பேசுகிறாரை தவிர அந்த என்கிற ஒரு பார்ப்பான் ஏற்பாட்டாளால் நடக்கிற திருமண முறையை ஐயா ஒத்துக்கல. ஏன்னா கணவன் மனைவியாக ஒரு சாட்சியாக வைத்து
ஐயரை வைத்து செய்கிற திருமண முறை என்பது தமிழனின் திருமண முறை அல்ல என்பதுதான் பெரியாருடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி கணவன் மனைவியாக வாழுகிற திருமண முறையை குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு சொல் இருக்கிறதா? இந்த சமுதாயத்துல ஜாதகம் பார்த்து நாடு நட்சத்திரங்களை பார்த்துதான் இன்றைக்கும் திருமணம் நடக்கிறது. ஐயா 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு மனிதராக ஒரு தொலைநோக்கு கருவியை வைத்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்முடைய புராண பாத்திரங்கள் கூட எப்படி திருமணங்கள் செய்து கொள்வதாக அந்த புராணங்களிலே குறிப்பிடுகிறார்கள். ராமன் சீதை, திரௌபதி அர்ச்சுனன், அரிச்சந்திரன் சந்திரமதி, கண்ணகி கோவலன் எல்லாம் ஜாதகம் பார்த்து சகுனம் பார்த்து பொருத்தம் பார்த்துதான் அந்த திருமணம் நடக்குது. ஆனால் அப்படி நடத்தப்பட்டிருக்கிற அந்த திருமணங்கள், அதிலே வருகிற அந்த பாத்திரங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறது? அப்ப இப்படி சடங்குகள் சம்பிரதாயங்கள் பார்ப்பன ஏற்பாட்டோடு இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற இந்த திருமண முறை இருக்கு இல்லையா, இந்த திருமணம் ஒரு பார்ப்பான் ஏற்பாட்டு முறையாக இருக்கிறது, ஒரு பார்ப்பனிய திருமண முறையாக இருக்கிறது. எனவேதான் ஐயா அவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. இந்த பார்ப்பன ஏற்பாட்டு திருமண முறையின் மீது ஐயம் ஏற்பட்டுதான் இந்த திருமண முறை என்பது ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள தலையிட்டு சாட்சி என்கிற பெயரால பெற்றோர்களுடைய அவர்கள் தீர்மானிக்கிற ஒரு பார்ப்பானை வைத்து நடத்துகிற திருமண முறையை ஐயா அவர்கள் கண்டித்துதான் விமர்சித்துதான் அந்த திருமண முறை மீது ஏற்படுகிற ஐயத்தின் காரணமாகத்தான் அவர் இந்த நூற்பாக்களை எல்லாம் காண்பித்து ஒரு பார்ப்பன திருமண முறை, ஒரு மேல்சாதி மேலாதிக்க திருமண முறை, மேலடுக்கில் இருக்கிற ஒரு திருமண முறை என்றெல்லாம் அந்த நூற்பாக்களை ஐயா அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். அது மட்டும் இல்லாம அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இன்னாண்டும் பெண்பாலுக்குரியன அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி அது? நம்முடைய புலவர்கள் இதைத்தான் பெண்களின் தர்மமாக சொல்லுகிறார்கள் என்று ஐயா அவர்கள் விமர்சிக்கிறார். அப்ப தொல்காப்பியருக்கோ நம்முடைய புலவர்களுக்கோ பெண் குறித்து என்ன நிலைப்பாடு? இவர்களுக்கு சொந்த சிந்தனையே கிடையாதா? இவர்கள் கண்டதையும் படிச்சுட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறாங்களே என்று ஐயா அவர்கள் அதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இப்படி பெண்கள் ஆண்களை நேரில் பார்க்க கூடாது, வெட்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், படிக்காத மடையர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்த்து அருவருக்கிற தன்மையில் இருக்கணும் என்று சொல்லுகிற இது ஒரு அயோக்கியத்தனம் என்று இந்த தொல்காப்பியர் உட்பட புலவர்களை எல்லாம் மிக கடுமையாக ஐயா அவர்கள் விமர்சிக்கிறார்கள். இப்படி பார்ப்பனியத்தை ஒதுக்கி வைக்கிற தமிழ் நூல்களோ தமிழ் இலக்கியங்களோ இருக்கிறதா என்றெல்லாம் மிக கடுமையாக ஐயா அவர்கள் அதை கேட்கிறார்கள். அப்படி தொல்காப்பியத்தின் மீது ஐயா அவர்கள் வைக்கிற விமர்சனம், தொல்காப்பியத்துல எழுத்து சொல் பொருள் என்று இருக்கிறது. பொருள் என்று சொல்லுகிற போது ஒரு மனித வாழ்வை இலக்கணப்படுத்தியிருக்கிற அந்த பொருளதிகாரத்தை தான் ஐயா அவர்கள் மிக கடுமையாக அதை விமர்சிக்கிறாரே தவிர, எழுத்து சொல் என்று வருகிற போது பெரிய விமர்சனங்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் ஐயாவுடைய எழுத்து சீர்திருத்தம் என்பது தொல்காப்பியத்தினுடைய எழுத்து சொல் சங்க இலக்கியங்கள் எல்லாம் உள்வாங்கி ஐயா அவர்கள் அதையெல்லாம் விமர்சிக்கிறாங்க. அதை எழுத்து சொல்லலாம் ஐயா அவர்கள் ஆதரித்து தான் பேசுறாங்க. இப்ப நாம ஐ அப்படிங்கிற சொல்ல எப்படி எழுதுவோம்? ஆ இ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இதற்கெல்லாம் ஐயா அவர்கள் சங்க இலக்கியத்தையும் தொல்காப்பியத்தையும் தான் சான்று காட்டுறாங்க. இப்ப தமிழ்ல பத்தினி பதிவிரத அப்படின்னு இருக்கு. தமிழ்ல அப்படி ஒரு சொல் கிடையாது, ஆனா அப்படி சொற்கள் காணப்படுது. அப்ப இந்த தமிழ் திருமண முறை அப்படின்னு ஒண்ணு இருந்தா வேற சொல் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பத்தினி பதிவிரதைங்கிற சொல்லலாம் ஐயா அவர்கள் கண்டிக்கிறார்கள். இந்த கணவன் மனைவி என்று நிச்சயிக்கப்பட்டு ஒரு பார்ப்பான் ஏற்பாட்டால் நடத்தப்படுகிற திருமண முறைன்னு ஒன்ன தமிழர் திருமண முறைன்னு ஐயா ஏற்கல. இதனாலதான் தொல்காப்பியத்தை ஐயா அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். ஐயாட்ட ஒரு புலவர் சொல்றாராம், தொல்காப்பியம் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு புலவர் சொல்றாராம் ஐயாட்ட.
ஐயா சொல்றாரு, டே அந்த தொல்காப்பியனே தமிழனுக்கு திருமண முறை இல்லை அப்படிதான்டா சூத்திரம் சொல்லி வச்சிருக்கிறான் என்று அந்த ஐயர் யாத்தனர் கரணம் என்கிற நூற்பா உட்பட பல நூற்பாக்களை பல சூத்திரங்களை காமித்துதான் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப ஐயர் யாத்தனர் கரணம் என்று தொல்காப்பியர் சொல்வதன் மூலம் இப்ப ஐயர் யாத்தனர் கரணம் ஐயர் வகுத்த பார்ப்பான் ஏற்பாட்டால் நடக்கிற கர்ணம்னா கல்யாணம், கர்ணம்ங்கிறதான் கல்யாணம்னு மாறுதல். இந்த கர்ணம் இதன் மூலம்தான் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழனுக்கு இப்படி ஒரு திருமண முறை கிடையாது. பார்ப்பான் ஏற்பாட்டால் ஐயர் யாத்து செய்கிற திருமண முறை என்பது தமிழனுக்கு கிடையாது. கணவன் மனைவி என்கிற அந்த பார்ப்பான் ஏற்பாட்டாளால் உருவாக்கி இருக்கிற இந்த முறை கிடையாது என்று ஐயா அவர்கள் ஒரு பழைய திருமண முறை, ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து உடன்போக்காக அவர்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு 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 நிலையைத்தான் ஐயா அவர்கள் ஆதரிக்கிறார். அந்த ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழுகிற ஒன்றில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்களின் இறையாண்மையைத்தான் ஐயா அவர்கள் தொடர்ந்து பேசுறாங்க. இப்ப இந்த பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் உட்பட பல சூத்திரங்கள் பல நூற்பாக்கள் இடைச்செருகளாக செய்யப்பட்டன என்கிற ஒரு வாதம் இருக்கிறது, ஒரு உரையாடல் இருக்கிறது. இப்ப ஐயா குறிப்பிடுகிற ஐயர் யாத்தனர் கரணம் என்கிற ஐயா குறிப்பிடுகிற எல்லாவற்றையும் இடைச்செருகள் என்று நாம் சொன்னாலும் கூட அப்படி சொல்லுகிற இந்த வாதத்தை நம்ம பாரதிதாசனிடம் போய் நாம அதை உரசி பார்த்து அவர்கிட்ட விளக்கம் கேட்டா பாரதிதாசன் கேட்கிறாங்க, ஐயா அவர்கள் தொல்காப்பியம் என்பத தமிழனுடைய கலை தமிழனுடைய நாகரிகம் சார்ந்தது இல்ல, தொல்காப்பியம் தமிழனுடைய நாகரிகத்தை பேசல அப்படின்லாம் சொல்றாங்களே, உங்க கருத்து என்னன்னு பாரதிதாசன் கேட்கிறாங்க. இப்ப பாரதிதாசன் சொல்லுகிறார், வெள்ளை வரனார் போன்றவர்கள் அவங்க பெரிய உரையாசிரியர்கள், அவங்க எல்லாம் தமிழ்ல பெரிய அறிஞர்கள், அவங்கெல்லாம் இந்த இடைச்செருகள்னு சொல்ற தொல்காப்பியத்துல சொல்ற இந்த நூற்பாக்கள் எல்லாம் விலக்கி விட்டு அவர்கள் புதிதாக தொல்காப்பியத்தை பதிப்பித்திருந்தால் தந்தை பெரியார் ஐயா அப்படி பேச மாட்டார், அப்படி உரையாடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று பாரதிதாசன் சொல்லுகிறார். இப்ப இந்த நூற்பாவெல்லாம் பெரியார் விமர்சிக்கிறார் என்றால் தொல்காப்பியத்தையே ஒழித்து விட வேணும், தொல்காப்பியத்தையே ஐயா அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் வேணான்னு சொல்றாரா என்கிற ஒரு வாதத்தையும் கேட்கக்கூடும். தொல்காப்பியத்தையோ திருக்குறளையோ ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்லாம் பெரியார் சொல்லல. அதுல பொருத்தமற்ற கருத்துக்களை சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் என்று நினைக்கிற ஒரு காலச்சூழல்ல சமூகத்துக்கு பொருத்தப்படாதவற்றை தான் ஐயா அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஐயா அவர்கள் தொல்காப்பியம் பற்றி பேசுவது என்பது பெண்ணுரிமை சார்ந்தோம், இந்த பழமையிலே புலவர்கள் மூழ்கி கடந்து சொல் நயம் இலக்கிய நயம் பாராட்டிட்டே இருக்காங்களே என்கிற அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் தான் தொல்காப்பியத்தை ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார், அதன் மீது விமர்சனம் வைக்கிறார். ஐயா அவர்கள் தொல்காப்பியத்தை சந்தேகப்படுவதற்கும் அந்த நூற்பாக்களை விமர்சிப்பதற்கும் ஐயப்படுவதற்கும் டவுட் பண்றதற்கும் 1000 உரிமை ஐயா அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செல்வாக்கு செலுத்துகிறது. ஆணாதிக்கம், பாப்பான வச்சு நடத்துற கல்யாணங்கள், ஜாதகம், பொருத்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பார்ப்பனிய அமைப்பில் இருந்துதான் ஐயா அவர்கள் தொல்காப்பியத்தை அதனுடைய நூற்பாக்களை எல்லாம் ஐயா அவர்கள் விமர்சித்து பேசுகிறார். அப்ப தேவையான இடத்தில் தொல்காப்பியத்தின் திருக்குறளையும் உயர்த்தி பேசக்கூடியவர் தான் தந்தை பெரியார். ஆனால் தொல்காப்பியம் என்பது எழுத்து சொல் பொருள் என்று வகுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியம் ஒரு இலக்கணி. வள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அறம் பொருள் இன்பம் பற்றி பேசுகிற ஒரு அறவியல் அறிஞர், அற சிந்தனையாளர். ஆனால் பெரியார் தொல்காப்பியரையும் வள்ளுவரையும் கடந்து அவர் ஒரு 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு விடுதலை சிந்தனையாளர், மக்களை விடுவிக்க வந்தவர். எனவே பெரியார் அந்த விடுதலை கண்ணோட்டத்தோடு தான் இந்த இலக்கியங்களை தொல்காப்பியத்தை அதன் நூற்பாக்களை எல்லாம் அவர் தொடர்ந்து விமர்சிக்கிறார். ஒரு அகராதி அடிப்படையில
நாம இந்த நூற்பாக்கள் எல்லாம் நாம பேசலாம், மாறுபடலாம். இப்ப இந்த தொல்காப்பியம் குறித்து பின்னால் வந்த ஆய்வுகளின் அடிப்படையில் முரண்படலாம். ஆனால் பெரியாருக்கென்று ஒரு கண்ணோட்டம், பெரியாருக்கென்று ஒரு நோக்கு, ஒரு வியூஸ், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் இதை ஐயுற்று சந்தேக கண் கொண்டு இந்த நூற்பாக்கள் எல்லாம் பேசுறார். சரி, ஐயா அப்படி பேசிட்டாரு அப்படின்னா ஐயாவோடு தொல்காப்பியத்துல இப்படி எல்லாம் சாதகமா இருக்கு, இது இப்படி இல்ல என்று ஐயா காலத்தில் ஐயாவோடு யாராவது உரையாடல் நடத்தினார்களா? இப்ப ஐயா அப்படி பேசிட்டாரு தொல்காப்பியத்தை பற்றி அப்படின்னா குறை சொல்கிறவர்கள் இருந்தால் நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, ஐயாவோட உரையாடியவர்கள் யார்? இப்ப குறளை எடுத்துக்கொண்டால் குறளினுடைய பல்வேறு செய்திகளை பலரும் உரையாடி இருக்காங்க ஐயாட்ட. மாணிக்க நாயகர் போன்றவர்கள், திருக்குறள் முனுசாமி போன்றவர்கள் உரையாடி இருக்காங்க, பலரும் உரையாடி இருக்காங்க. ஆனால் அந்த உரையாடலுக்கு மேலும் பெரியார் பல்வேறு கேள்விகளை வைத்தார். அப்படி தொல்காப்பியத்துல ஐயர் யாத்தனர் கரணம் என்ப, ஐயர் தான் திருமண ஏற்பாட்டை செய்கிறார், ஐயர் தலைமையில் தான் நடக்கிறது, அது அந்த சொல் ஐயர் இல்ல, தலைவர் அல்லது யாரோ ஒரு மனிதர் என்று விவாதத்திற்கு வருவார்களானால் ஐயா தொடர்ந்து அடுத்தடுத்து காட்டுகிற தொல்காப்பிய நூற்பாவையும் 20ஆம் நூற்றாண்டிலும் செல்வாக்கு செலுத்துகிற இந்த திருமண ஏற்பாட்டு முறைகளையும் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு சூழல்ல ஐயா அவர்கள் அப்படி பேசுவதற்கும் அப்படி விமர்சிப்பதற்கும் ஏராளமான வாய்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இப்படி பாரதிதாசன் தொல்காப்பியம் என்று தொடர்ந்து ஐயா அவர்கள் பேசுகிற பல்வேறு கருத்துக்களும் தொல்காப்பியம் உட்பட இன்றைக்கு நாம் பேசுகிற தொல்காப்பியம் உட்பட ஐயா அவர்கள் இந்த பார்ப்பன சமூக அமைப்பிலிருந்து இந்த பார்ப்பன அல்லாதார் மக்களை, இந்த பழங்குடிகள் வரை எப்படி ஒரு சுயமரியாதை உள்ள மனிதனாக மீட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தொல்காப்பியத்தின் மீதும் பல வேறு இலக்கியங்கள் மீதும் ஐயா வைக்கிற விமர்சனம் இருக்கிறது. எனவே தொல்காப்பியத்தை ஐயா அவர்கள் அணுகிய முறை என்பது ஒரு பெண்ணிய நோக்கிலும், ஒரு பழமைவாதம் கோலோச்சி விடக்கூடாது, வெறும் தொன்மைவாதமாகவே போய்விடக்கூடாது என்கிற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் தொல்காப்பியத்தின் மீதும் தன்னுடைய விமர்சனங்களை தன்னுடைய கண்ணோட்டத்தில் அதை விளக்கி உரைக்கிற ஒரு செயற்பாட்டையும் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஐயாவுடைய பார்வையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஐயாவுடைய இலக்கிய பார்வையை நாம் இன்னும் ஆழமாக அகலமாக நாம் விரித்து உரைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இதுவரை தொல்காப்பியம் பற்றியும் விரிவாக அழகாக எல்லோரும் எளிதில் புரிந்து விடும்படி சிறப்பாக பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.